செங்கண்சீர் நோக்கர்களே வணக்கம். சென்ற 13வது எபிசோடில் சாதிகளை எப்படி ஒருங்கிணைத்து சாதிய கணக்கெடுப்பு நடத்துவது என்பதை பற்றி சொல்லியிருக்கேன். அதை இப்போது பார்ப்போம். இது ரொம்ப எளிதான காரியம் சார். இப்போ நம்ம இருக்கிற தற்போது இருக்காங்கல்ல எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி, இதுல ஒவ்வொரு சாதியிலும் பார்த்தீங்கன்னா நிச்சயம் ஒரு வெவ்வேறு சாதி இருக்காங்க. பிசியா இருந்தாலும் சரி, எம்பிசியா இருந்தாலும் சரி, ஏன் எஸ்சியில கூட இந்த பிரச்சனைகள் இருக்கு. வெவ்வேறு சாதிகள் தான் இருப்பாங்க. நீங்க வெவ்வேறு சாதிகளை போய் ஒரு குரூப் வச்சு என்ன ஆகுது? நிச்சயமா பிரச்சனை. அதுதான் இந்த பிரச்சனை இருக்கு. அதுல வேற இன்னொன்னு, அவங்களாம் பெரிய வசதி உள்ளவங்க சார். அவங்க எங்க சாதி சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் அனுபவிச்சு போறாங்க. இப்படி எல்லாம் கூட பேசிக்குவாங்க. யாரு பிசிலே அப்படி பேசிக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப மற்றதை பத்தி சொல்ல வேணாம். ஆகவே ஒருமித்த சாதிகள் அப்படி எடுத்தா என்னமா உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். இப்ப பாருங்க, பிராமணர்கள் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை ஒரே பிராமணர்கள் தான் இருக்காங்க. ஏன் அதுல கலப்படம் இல்லையா? நான் சொன்னா நீங்க அரசு கிட்டத்தட்ட 18 ஜாதி இருக்கு சார். அதுல ஜாதின்னா சாதியா இல்லை, அது கலந்து போனவங்க. நான் அதை சொன்னா நல்லா இருக்காது சமுதாயம். அது சம்பந்தமா நான் இன்னொரு இதெல்லாம் பார்ப்போம். அப்படி அவங்க இருக்கும்போது வேளாளர்கள் இருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாடு முதலியார் வேளாளர் பிள்ளைமார் ஒரு குரூப் இருக்கு. கிட்டத்தட்ட 135 ஜாதி அனுப்பி வச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா அது? ஏன் அவங்கள மாதிரி மற்றவங்க இருக்க முடியாதா? சொல்லுங்க. இப்ப நாடார்கள்ல கிறிஸ்தவ நாடார்கள், இந்து நாடார். என்ன கிறிஸ்தவ நாடார், இந்து நாடார் எல்லாம் நாடார் தான் சார். ஒரே நாடார எடுங்க. அது தலித்துகளுக்கும் பொருந்தும். மன்னிக்கமா, இப்ப நான் தலித்துன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களும் ஏதாவது சாதியில வருவாங்க. அது பின்னாடி சொல்றேன். ஆகவே செட்டியார், ஒரே செட்டியார். என்ன சொல்றீங்க? அதே மாதிரி முக்குளத்தோர் எல்லாம் எடுங்க. ஊர்ல உள்ள எல்லா ஜாதியும் எடுங்க. கிட்டத்தட்ட 70-80 பேர் இருக்காங்க. இல்ல பிரிவு எல்லாத்தையும் ஒன்னா சேருங்க சார். முக்குளத்தோர் ஒரு ஜாதி அப்படின்னு அடிங்க. இது போல நான் என்ன சொல்றேன்னா, கிட்டத்தட்ட 18 சாதி எடுங்க. 18 குரூப் உண்டாக்குங்க. சாதினா 18 குரூப் உண்டாக்கிறீங்க. எல்லாம் ஒத்து போன ஜாதிங்க தான். இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுத்துட்டு 2 மட்டும் ஒதுக்கி வைங்க. 2 என்ன தெரியுங்களா? இப்ப சில பேர் சின்ன சின்னதா இருப்பான். ஊர்ல 10 பேர் 8 பேரு. அவங்களுக்கு எல்லாம் போய் இந்த பெரிய குரூப்ல சேரணும் இஷ்டம் இருக்காது. தனிமையாவும் இருக்க முடியாது. அப்படி விருப்பம் இல்லாதவர்களுக்கு, இப்போ உதாரணமா நம்ம நண்பர்கள் இருக்காங்க தொழிலின் அடிப்படையில, நாவிதர்கள், தலைமை தொழிலாளர்கள், இவங்களுக்கு எல்லாம், அல்லது மீனவர்கள், இப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அது மற்றவர்கள் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணணும். எனக்கு ஒத்து போற ஜாதிங்க. இவங்கெல்லாம் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதேஷ்னு ஒரு ஜாதி. ஸோ இது 19 ஜாதி. 20 ஜாதி இருக்குல்ல. இந்த 20வது ஜாதியை என்ன பண்ணணும்னா, எனக்கு சாதியும் வேணாம், மதமும் வேணாம், ஆடை அப்பான்னு சில பேர் ஓடுவாங்க ஊட்டடிச்சு. இத நம்ம மதுரை உயர்நீதிமன்ற கிளை சமீபத்துல ஒரு தீர்ப்பு கூறுறாங்க. சாதி மதத்துல இஷ்டம் இல்லைன்னா அவங்க தனியா போட்டு அவங்கள போய் தொந்தரவு பண்ணாதீங்க. பாருங்க எவ்வளவு பெரிய பெரும் மனசு பாருங்க. நம்ம உயர்நீதி, நீங்க யாரும் என்ன கேட்கறதுக்கு? நீ அவன் இவனுக்கு விடுறதுக்கு. அதனால அந்த மாதிரி பீப்புளுக்கு ஒரு ஆப்ஷன். ஸோ கிட்டத்தட்ட 20 பிரிவை நீங்க உண்டாக்கலாம். என்னங்க நீங்க பேசுறது சரியில்லையே, 20 பிரிவு வச்சுக்கிட்டு எப்படிங்க பிரிச்சுக்கிறது? இது மத்தியில 4 தானே இருக்கு. நோ 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 நோ, ஒவ்வொரு மாநிலத்தையும் போய் பின்பற்றிருங்க. மத்தியில இன்னைக்கு 140 கோடி மக்கள் தொகை இருக்காங்க. நாம எப்படி தமிழ்நாட்டுல ஒரு உதாரணத்துக்கு சரியா கணக்கு தெரியல, இருந்தாலும் 9 கோடி வைக்கீங்க. இந்த 9 கோடி மக்கள் தொகை பாத்தீங்கன்னா நமக்கு 100க்கு 6 பேருக்கு கிடைக்கும் ஐஏஎஸ் வச்சுங்களேன். அப்ப 100க்கு நமக்கு ஒரு 6 பேர் கிடைக்கும். அப்ப 1000க்கு நமக்கு எவ்வளவு பேர் கிடைக்கும்? 60 பேர் கிடைக்கும். நம்ம 20 சாதிகளுக்கு ஒவ்வொரு சாதிகளுக்கு 2-3 பேர் கிடைக்கும். அதாவது மக்கள் தொகை அடிப்படையில ஒரு கூட ஒருத்தர் குறைச்சோம் சொல்றேன் நான். இது எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி பண்றதால எல்லா சாதிகளுக்கும் கிடைக்கும் சார். பணக்காரனா அழுத்து பண்ண முடியாது, பணக்காரனா உள்ளே நுழைய முடியாது. ஏன்னா ஒவ்வொரு சாதி அந்தந்த சாதியில போயிட்டீங்க. அப்புறம் இதுல இன்னொரு நன்மை விளையும். என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு சாதிக்கு நம்ம இந்த பெண்களுக்கு நலிந்து போனவர்கள் கொஞ்சம் கொடுங்கன்னா கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம ஜாதிக்காரன் தானே, போனா போறாயா ஏழை அப்படின்னு அவங்க ஒத்துக்குவாங்க. அதுக்கு நம்ம வீட்டு பொண்ணு தானையா போனா கொடுப்பாங்க. இதை நீங்க மொத்த தரத்துக்கு செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அதனாலதான் சொல்றேன், தயவு பண்ணி நீங்க சாதிய கணக்கு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, நீ ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணாலும் சரி, இந்த மாதிரி ஒரு மெத்தட் ஆரம்பிச்சு ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணுங்க.
இப்ப இருக்கிற இந்த எஸ்சி எஸ்டி பிசி ஓசி இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா காலியா போயிடும். இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது அங்க எங்க இருக்கு போகுது? அது இருக்கவே இருக்காது. நீங்க அதை ஒழிக்க வேணாம், அதுவே ஒழிஞ்சு போயிடும். இதுதான் சார். இப்ப நான் சொன்ன மாடல் நல்லா இருக்கா இல்லையா? நீங்க எனக்கு தயவு பண்ணி எனக்கு கருத்து பதில் கொடுக்கலாம். ஏன்னா நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நான் மேற்கொண்டு புதுசு புதுசா ஏதாவது சொல்றது வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி உரிமையா கேட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு நன்றி, வணக்கம்.